சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவில் நம்ம திதியில பிறக்கிறதுனால உண்டாகக்கூடிய பலனை பற்றி இப்போ பார்க்கலாம். மொத்த திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 இருந்தாலும் 14 திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரே பேர்ல தான் இருக்கு. 2 திதி மட்டும்தான் மாறு, ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி. அப்போ நம்ம திதிகளை பற்றி பொதுவாக இந்த 15 இதுலேயே நம்ம பார்த்துடலாம். முதல் திதி பிரதமை. பிரதமை அப்படிங்கிறது 1வது திதி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பிரதமை திதியில் பிறந்தவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஆய்வு மனப்பான்மையிலேயே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும்ட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எப்போவுமே புழு மாதிரி நெளிஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது திதி. 2வது திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா துவிதியை. இந்த 2வது திதியில் பிறந்தவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பற்று அதிகமாக இருக்குது. பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்குது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பணத்தை நோக்கியே தான் போயிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த 2வது திதிங்கிறதுனால பொருள் பற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 3வது திதி திருதியை. இந்த திருதியை திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வெற்றி மட்டுமே குறிக்கோளாக இருக்கு அவங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாங்க குறுக்கு வழியிலையும் கூட போவாங்க வெற்றிக்கு வேண்டி. ஆனால் எப்பவுமே தளராத முயற்சி உள்ளவங்க இந்த திருதியை திதியில் பிறந்தவங்க. ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மேலும் 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 முயற்சியை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து 4வது திதி. இதில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த ஏன் அதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4வது வீடு அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய மனசை குறிக்கும். நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது வந்து 4வது வீடு தான். இந்த தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் சங்கடங்கள் நிறைய வரும். இந்த மனப்போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சதுர்த்தி திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த தேய்விரை சதுர்த்தியில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பஞ்சமி. இந்த பஞ்சமி திதி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அறிவுள்ளது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சமி திதிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சௌபாகிய யோகத்தில் பிறப்பாங்க. அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சஷ்டி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம சஷ்டியை வந்து தேய்விரை சஷ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த தேய்விரை சஷ்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஏன்னா 6வது வீடு. நம்ம சும்மா இருந்தாலும் பிரச்சனை வந்து நம்மளை தேடி வரும். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு நம்ம விரதம் இருக்கிறோம்? மனசை வந்து ஒருமைப்படுத்திருக்கு, பிரச்சனையில் போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த தேய்விரை சஷ்டியை வந்து முருகனுக்கு வழிபாடாக வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகன் பிறந்த திதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம தேய்விரை சஷ்டியில முருகனுக்கு வழிபாடு பண்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சப்தமி. பொதுவாகவே இந்த சப்தமியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாங்க ஆசைகள் அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசைகள் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். எதிர்பாலினத்தவரை கவரக்கூடிய தன்மையில் தான் அவங்க செயல்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அஷ்டமி. அஷ்டமி அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் பிறந்த திதி. அதுவும் வந்து தேய்பிரை அஷ்டமி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அஷ்டமியில் பிறக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. கிருஷ்ணர் எவ்வளவெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அஷ்டம திதியில் பிறந்தவங்க ரொம்ப கீழிருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் மேலே வருவாங்க. அதே மாதிரி இந்த அஷ்டமி திதி வந்து எதுக்கெல்லாம் நல்லதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால்
வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போகிறதுக்கு எல்லாமே இந்த அஷ்டமி திதி ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்குக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க சும்மா இருந்தாலும் வம்பு வழக்கு அவங்கள தேடி வந்துட்டு தான் இருக்கு. அடுத்தது வந்து நவமி. நவமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொதுவாகவே டிசிப்ளின் வந்து அதிகமாக இருக்குங்க. ஒரு ஒழுக்கம் இருக்கும், எந்த விஷயத்துலையும் ஒரு ஒழுக்கம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. பொதுவாகவே தர்மசீலர்னு சொல்லுவாங்க, தர்ம காரியங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தசமி. இந்த தசமி தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கௌரவத்தை வந்து விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி எப்பவும் தொழில் ஏதோ ஒன்று பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது. அவங்களும் அப்படித்தான். அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஏகாதசி. பொதுவாக இந்த ஏகாதசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல திதி. என்ன ஏகாதசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதோடு எதிர்பார்ப்போடவே தான் இருப்பாங்க. லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சிருப்பாங்க, வெற்றி மட்டுமே குறிக்கோளாக வச்சிருப்பாங்க. இது வந்து ஏகாதசி திதிக்கு உண்டான பலன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா துவாதசி அப்படிங்கிறது வந்து 12வது திதி. வந்தோம் போனோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஏனோ தானோ அப்படின்னு வந்து இருப்பாங்க. எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அலைச்சல் அதிகமாக இருக்குது, விரயம் அதிகமாக இருக்குது. எந்த விஷயமே அவங்களுக்கு ஈஸியாக நடக்காது, ரொம்ப அலக்கழிப்பு பண்ணி தான் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 13வது திதி திரையோதசி. இந்த திரையோதசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னுடைய வெற்றியை மட்டுமே தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த காரியம் எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த 13வது திதி அப்படிங்கிறது வந்து 1+3, அதாவது வந்து பிரதமை ப்ளஸ் திருதியை, 1வது திதி 3வது திதி சேர்ந்தது தான் திரையோதசி. அப்போ இந்த 1வது திதிக்கு உண்டான குணமும் 3வது திதிக்கு உண்டான குணமும் அந்த 13வது திதியான திரையோதசிக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சதுர்த்தசி. இந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 14வது திதி. பொதுவாகவே சதுர்த்தசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒன்று அமாவாசையில் பக்கம் வரலாம், இல்லைன்னு சொன்னால் பௌர்ணமிக்கு பக்கம் வரலாம். இதில் அமாவாசைக்கு வரக்கூடிய சதுர்த்தசிக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் கெடுபலன் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பௌர்ணமிக்கு பக்கம் வரக்கூடிய சதுர்த்தசிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல பலன் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தசி திதியில் கரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சகுனி சதுஷ்பாத் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் தோஷங்கள் இருக்கு. அதாவது வந்து சதுர்த்தசியில் முதல் பாதி வேற திதியும், அடுத்த பாதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகுனி இருக்குங்க. அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சதுஷ்பாத்னு நாகமும் இருக்கு. பிரதமையில் ஒரு பாதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கிம்ஸ் துக்கணம் இருக்கு. அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சதுர்த்தசியில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் கோல் மூட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ஒருத்தர் கூட சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து மைனஸ் எல்லாம் வாங்கி அவங்க வந்து அதில் குளிர்காயக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இல்லைங்க, இது பொதுவான பலன் தான். இது யாரையும் குறிப்பிட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பலன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலை. இந்த குணங்கள் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது வந்து இந்த சகுனிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா காக்கா. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக எந்த விதமான தியாகத்தையும் பண்ணுவாங்க. அதுதான் அந்த சகுனிக்கு உண்டான குணம். அதாவது வந்து அந்த சதுர்த்தசி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அமாவாசை. பொதுவாக அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கெடுபலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த வகையிலையுமே உண்மை கிடையாதுங்க. இந்த அமாவாசை பற்றி விளக்கம் வந்து ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன், அதில் பார்த்து அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து பௌர்ணமியில் பிறந்தவங்க என்றைக்குமே பிரகாசமானவங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா
சூரியன்லேருந்து ஃபுல்லாக ரிலீவ் ஆகி சந்திரன் 7வது வீட்டில் போய் உட்கார்ந்துருப்பார். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு என்றைக்குமே ராஜயோகம் நல்லா இருக்குங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்வரையில் பிறந்தவங்களுக்கு தான் ராஜயோகம் உண்டு, தேய்வரையில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகம் கிடையாது. அப்போ இந்த பௌர்ணமியில் இருக்கக்கூடிய பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல யோகமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வந்து எப்பவுமே அவங்க முகம் பிரகாசமாக இருக்கு, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.